ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா கோங்குரா தொக்கு, அதாவது ஆந்திரா ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கோம். தமிழில் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை தொக்குங்க. ஸோ இதாங்க அந்த புளிச்சக்கீரை இலை. இது வந்து உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகள் தரக்கூடிய ஒரு கீரையும் கூட. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறோம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், அதோட காஞ்ச மிளகாய் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அது ஒரு ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதாவது கட்டி பெருங்காயத்தை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பெருங்காயம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஃபைன் பவுட்ரு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா ஃபைனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டு. நம்ம அந்த கீரைக்கு ஒரு கடாய் வச்சு நல்லா அடிக்கனமான பாத்திரங்கள் வைக்கணும். வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 50 நல்லெண்ணெயாக வேணும். ஒரு கட்டு கீரைக்கு 50 நல்லெண்ணெய் தேவைப்படும். ஸோ 1 ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொரியவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பல் பூண்டை வந்து தட்டி நம்ம சேர்க்குறோங்க. அதாங்க இதுக்கு டேஸ்ட்டேவும். ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான நம்ம உடல் எடை குறைக்கக்கூடியதாகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹெல்த்தியானதாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பூண்டெல்லாம் நல்ல ரிசல்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணுவோம். அந்த பூண்டு வந்து நல்லா வாசத்தோடு வணங்கணுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கீரையை வந்து அலசிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம உலர்த்திடணும். நம்ம டவலில் காய வச்சு நம்ம உலர்த்திடணும். வெயில் எல்லாம் நிழல்லையே காய வைக்கணும். அதை அள்ளி போட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம நல்லெண்ணெயிலேயே நம்ம வணக்கிறோம். ஸோ வணங்கினா எந்த மாதிரி வரும். இன்னும் நம்ம வேக வைக்கணும். நல்லெண்ணெயில் அடுப்பை சிம்மு வச்சுக்கோங்க. சிம்மு வச்சுட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கிடும். அவ்வளோ கீரை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நம்ம வேகவும் பருப்பு மத்தையை போட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா கடைஞ்சிக்கிறோங்க. நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுறாதீங்க, அது டேஸ்ட் இருக்காது. நல்ல மையாக நல்லா மசிச்சு எடுத்துட்டு நம்ம ஃபைன் பவுட்ரு அரைச்சி வச்சோம்ல பவுட்ரு, ஸோ அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நம்ம மசிச்சுக்க போகிறோம். நம்ம மசிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இலைகள்லாம் லைட்டாக இருந்தாலும் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச பவுடரையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். அடுப்பை சிம்மாக வச்சு வணக்குங்க. நீங்கள் எவ்வளோக்கு சேர்க்குறீங்க அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து ரொம்ப இதோட நன்மைகள் நிறைய இருக்குது. எந்த கீரைகளும் நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க. மெயினாக பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குதாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனில் அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். இதை சாப்பிடுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.